இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்கப் போகிறோம். நேற்றைய தினத்தில் இந்த 21ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்திலே சொல்லப்பட்ட தூமாவின் பாரம் என்று சொல்லி இதிலே இது யாக்கோபினுடைய அண்ணனாகிய ஏசாயினுடைய வம்சத்தை குறிக்கக்கூடியதாக அதற்கு வருகிற நியாய தீர்ப்பு என்று சொல்லி நாம் நேற்றைய தினத்தில் பார்த்தோம். இந்த நாளில் இந்த அதிகாரத்தில் 3 வகையான பட்டணங்களுக்கு தேசங்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மீதி இருக்கிற 2 காரியங்களை நாம் இதிலே பார்க்க முடியும். முதல் காரியம் கடல் வனாந்தரத்தின் பாரம். இதில் ஏசாயா உருவகங்களை மிகவும் ஆச்சரியமான வினோதமான காரியங்களை பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். கடல் இருந்தால் தண்ணீர்கள் ஏராளமாக இருக்கும். ஆனால் இங்கே இவர் சொல்லுகிறார் கடல் வனாந்தரத்தின் பாரம். சுழல் காற்று தென் திசையிலிருந்து எழும்பி கடந்து வருகிறது போல பயங்கரமான தேசமாகிய வனாந்தரத்திலிருந்து அது வருகிறது. கொடிய தரிசனம் எனக்கு தெரிவிக்கப்பட்டது என்று சொல்லி இங்கே பாபிலோனினுடைய அழிவை குறித்து அவர் சொல்லுகிறார். 9ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, இதோ ஒரு ஜோடு குதிரை போன்ற ரதத்தின் மேல் ஏறி இருக்கிற ஒரு மனுஷன் வருகிறான். பாபிலோன் விழுந்தது விழுந்தது, அதன் விக்கிரக தேவர்களை எல்லாம் தரையோடு மோதி உடைத்தார் என்று பிரதியுத்தரம் சொல்லுகிறான் என்று சொல்லி இங்கே பாபிலோனை குறித்து அவர் ஒரு தீர்க்க தரிசனத்தை உரைக்கிறதை பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே, எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே, எரேமியா தீர்க்க தரிசன புத்தகத்திலே இந்த பாபிலனுடைய அழிவுகள் அதிகமாக சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் எகிப்து என்பது பாவ அடிமைத்தனத்தின் வாழ்வை குறிக்கக்கூடியதாகவும் பாபிலோன் என்பது சிறையிருப்பை குறிக்கக்கூடியதாகவும் இருக்கிறபடியினால நேபுகாத் நேச்சாரினுடைய நாட்களிலே எருசலேம் மிகுதியாக அழிக்கப்பட்டு ஆலயம் சுட்டரிக்கப்பட்டு ஜனங்களெல்லாம் நாடு கடத்தப்பட்டு சென்ற அந்த நாட்களிலே யூதாவும் எருசலேமும் சிறையிருப்பின் நிமித்தமாக முழு மகிமையையும் இழந்து அது மண்மேடுகளாக காட்சியளித்த அந்த நாட்களிலே தான் தானியேல் போன்ற ஆட்கள் எருசலேமை நோக்கி பலகணிகளை திறந்து கண்ணீரோடு கூட ஜெபித்த அந்த காரியங்களை நாம் வேதத்திலே கற்றுக்கொண்டு இருக்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசியும் 70 ஆண்டுகளுக்கு பின்பாக அங்கே பாபிலோனில் இருந்து விடுதலை பெற்று யூத ஜனங்கள் எருசலேமுக்கு கடந்து வந்து அழிக்கப்பட்ட அந்த அலங்கத்தையும் ஆலயத்தையும் கட்டுவார்கள் என்று சொல்லி தீர்க்க தரிசனம் உரைத்த அந்த தீர்க்க தரிசனத்தின் படிதான் எஸ்ரா நெகேமியா புத்தகத்திலே அந்த காரியங்கள் எரேமியாவினால் உரைக்கப்பட்ட காரியங்கள் நடந்ததை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அதாவது பாபிலோன் இஸ்ரவேல் ஜனங்கள் யூத ஜனங்களை சிறையாக கொண்டு போயிருந்த அந்த சிறையிருப்பில் இருந்து ஆண்டவர் அவர்களை விடுதலை செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தானியேல் 5ஆம் அதிகாரத்தில் நேபுகாத் நேச்சார் பொன்னாலான தலையாக விளங்கி இந்த பூமியிலே ஒரு மிகப்பெரிய வல்லரசாக பாபிலோனை உருவாக்கியிருந்த அந்த நாட்களிலே மேதியர்களும் பெர்சியர்களும் இணைந்து கொண்டு, அதாவது பாரசீக மன்னன் பெர்சியா என்று சொல்லுகிறோமே, எஸ்தர் புஸ்தகத்திலே நெகேமியா புஸ்தகத்திலே எல்லாம் நாம் பார்க்கிறோமே, சூசான் பட்டணம் என்று சொல்லி எல்லாம் பார்க்கிறோமே தானியேல் புத்தகத்தில். இந்த மேதியர்களும் பெர்சியர்களும் இணைந்து கொண்டு அங்கே பாபிலோனுக்கு எதிராக அவர்கள் வருகிறதாக இந்த வசனங்களிலே ஏசாயா குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். ஒரு பாலைவனத்திலே கானல் நீரை போல காணப்படுகிற தண்ணீரை, அதாவது பாபிலோன் ராஜா நீர்நிலைகள் தூர இடங்களில் இருந்தாலும் கூட அங்கேருந்து நீர்நிலைகளை பாபிலோனுக்கு கொண்டு வந்து
தண்ணீர் பஞ்சத்தை மாற்றி வைத்திருந்தபடினாலே இங்கே இந்த உருவகத்தை ஏசாயா பயன்படுத்துகிறான். வனாந்தரம் போன்ற பட்டணமானது, தேசமானது ஒரு கானல் நீரை போன்ற ஒரு காட்சியளிக்கக்கூடியதாக இருக்கிற அந்த காரியத்தில் அவர் சொல்லுகிறார், ஏலாமே எலும்பு என்று பெர்சியாவை குறித்து சொல்லுகிறார். ஏலாம் என்பது நோவாவின் மகனான சேமின் மகனான ஏலாமின் சந்ததியராக அவர்கள் இருக்கிறார்கள். பெர்சியா தேசம் என்று படிக்கிறோமே, அது நோவாவின் மகனான சேமின் மகனான ஏலாமின் சந்ததியார்கள். அதே போல அது ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே வருகிறது. இவர்களினுடைய தலைநகர் தான் சூசான். அதே போல மேதியாவே முற்றுகை போடு என்பது, மேதியா என்பது நோவாவினுடைய குமாரனான யாப்பேத்தின் மகனான மாதாயின் வம்சத்தை குறிக்கிறது. ஆதியாகமம் 10:2. இந்த மேதியரும் பெருசியரும் இணைந்து இந்த பாபிலோனை தாக்கி தானியேல் 5ஆம் அதிகாரத்தை சொல்லப்பட்ட பெல்தாசாரின் நாட்களிலே அவன் குடித்து வெறித்து விருந்துண்டு மகிழ்ந்து கொண்டிருந்த பொழுதுதான் ஒரு சுவற்றிலே எழுதுகிற, ஒரு விரலினால் எழுதுகிற காரியத்தை பார்த்து அவன் அத்தனையாய் நடுநடுங்கி போனான். மெனே மெனே தெக்கேல் உப்பார்சீன் என்று சொல்லி எழுதப்பட்ட வார்த்தைகளுக்கு தானியேல் அர்த்தம் சொல்லும் பொழுது, தேவனுடைய ராஜ்யத்தை அவர் மட்டிட்டு அவர் அப்படியே நிறுத்து பார்க்கும் பொழுது குறையாக காணப்பட்டபடியினால ஒரு மிகப்பெரிய அழிவை சந்திக்க போகிறார் என்ற ஒரு எச்சரிப்பை கொடுத்த இரவிலே தான் மேதியர்களும் பெருசியர்களும் வந்து அழித்ததை தான் இங்கே ஏசாயா கொடிய தரிசனம் எனக்கு தெரிவிக்கப்பட்டது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட பாபிலோனுடைய முதல் அழிவை நாம் ஏசாயா 13ஆம் அதிகாரத்திலையும் பார்த்தோம். ஈராக்கின் பகுதிகளிலே காணப்படுகிற பாபிலோன் இந்த வரைக்கும் கட்டப்படவில்லை. ஒரு அராபியன் கூட இன்னைக்கு வரைக்கும் போய் ஒரு கூடாரத்தை போட்டு தங்க முடியலை. அது பறவைகளுக்கும் காட்டு விலங்குகளுக்கும் இடமாக அது காட்சியளிக்கிறது. அத்தனை கொடுமையானதாக அது அழிக்கப்பட்டது. அந்த அழிவிலே தான் அங்கே தன்னுடைய ஜனங்களுக்கு ஒரு புது வாழ்வு பிறக்கிறதை நாம் இந்த வேதத்திலே பார்க்கிறோம். இன்றைக்கு சிறையிருப்பில் சிக்கி கொண்டிருக்கிற தன்னுடைய ஜனங்களுக்கு மறுபடியும் ஒரு புது வாழ்வை கொடுக்கத்தக்கதாக ஆண்டவரை நோக்கி முறையிட்டு அவர்கள் கதறினார்கள் என்று சொன்னால், உண்மையாகவே அவரை தேடினார்கள் என்று சொன்னால், அவர்களை விடுதலை செய்து தங்களுடைய இருப்பிடத்திற்கு கொண்டு வந்து அவர்களை அந்த தேசத்திலே மகிழ பண்ணுகிற ஒரு நாட்களை அவர்களுக்கு கொடுக்க முடியும் என்கிற ஒரு அருமையான வாக்கு தத்தத்தை இங்கே ஏசாயாவிலே நாம் பார்க்கிறோம். இந்த தானியேல் 5ஆம் அதிகாரத்தில் நடத்தப்பட்ட யுத்தத்துக்கு பின்பாக அந்த மேதிய அரசனாகிய அந்த கோரேசு, மேதியா பெர்சியா இரண்டும் இணைந்து தாக்கினார்களே. இப்பொழுது கோரேசு ஒரு அறிக்கையிடுகிறான். அதைத்தான் எஸ்ரா 1ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசனுடைய 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார் என்று சொல்லுகிறான். ஒரு புறஜாதி அரசன், ஒரு பெர்சியா ராஜா, அவன் ஆட்சியை பிடித்த முதல் வருஷத்திலே சொல்லுகிறான், அவனுடைய உள்ளத்திலே அவன் சொல்லுகிறான், பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளினவர் அந்த தேவனாகிய கர்த்தர் பரலோகத்தின் தேவன்தான். அவர்தான் எருசலேமில் தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவனுடைய தேவன் இருப்பாராக. அவன் யூதாவில் உள்ள எருசலேமுக்கு போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை கட்டக்கடவன், எருசலேமில் வாசம் பண்ணுகிற தேவனே தேவன் என்று சொல்லி ஒரு புறஜாதி அரசன் அத்தனையாக அறிக்கையிட்டு இன்றைக்கு அந்த ஜனங்களுக்கு முதல் பாபிலோன் விழுந்த பொழுது அவர்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு மிகப்பெரிய, யூத ஜனங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மறுவாழ்வை தந்ததை நாம் பார்க்கிறோம். மறுவாழ்வு கொடுக்கப்படுகிறது.
நொறுக்கப்பட்ட, மகிமையை இழந்த, எல்லாம் சுட்டரிக்கப்பட்ட நிலைமையில காணக்கூடிய அந்த ஜனங்கள் ஆண்டவரை நோக்கி முறையிட்ட பொழுது அவர்களுடைய வாழ்விலே இழந்து போன எல்லா விதமான மகிமையும் திரும்பி வருகிறத இந்த அதிகாரங்களிலே நாம் பார்க்க முடியும். முதல் இந்த உலக பிரகாரமான பாபிலோன் விழுந்த பொழுது, அது முற்றிலும் அழிக்கப்பட்ட பொழுது, அது தன்னுடைய ஜனங்களுக்கு அத்தனை மிகப்பெரிய ஒரு விடுதலையை அது கொடுக்கக்கூடியதாக இருந்தது போல இந்த நாட்களிலும் ஆண்டவரை நம்மை இறுக பிடித்து கொண்டு ஜெபித்தோம் என்று சொன்னால் நீதிமானின் பாதை நடுப்பகல் வரையிலும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும். நம்மை நொறுக்குகிற, நம்மை அடிமைப்படுத்துகிற ஜனங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவாக இருக்கும். பூமியை இந்த இருள் மூடக்கூடிய நாட்கள், அதாவது ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அது மிகவும் நெருங்கி வந்தால் அது பிரகாசமுள்ள ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி ஏசாயாவினுடைய தரிசனங்களிலே பார்க்கிறோம். இதே பாபிலோன் பின்னாட்களிலே விழும்பொழுதும் தீர்க்க தரிசன பாபிலோன் என்று சொல்லுகிறோமே, உபத்திரவ காலம், மகாபத்திரவ காலம், அந்த காலத்திலும் இனிமேதான் இந்த பாபிலோன் கட்டப்பட்டு அது தொழில்துறைகளில மற்ற காரியங்களில அவைகள் சிறந்து விளங்கும் பொழுது இன்னும் ஒரு விசை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே ஒலிவ மலையிலே அவர் இறங்கி வந்து நின்று தன்னுடைய ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணும் பொழுது அது அழிக்கப்படும். அது வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. அந்த பாபிலோன் அழிக்கப்படும் பொழுது இந்த பூமியில் உள்ள மக்களுக்கெல்லாம் மிகுந்த ஒரு கலக்கத்தை, ஆண்டவரை நேசிக்காத தேசங்கள் மிகவும் கலங்கி அவைகள் அங்கலாய்க்கும். ஆனால் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் என்பதையும் வேதம் நமக்கு அறிவிக்காமல் இல்லை. வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரையிலும் நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், அங்கே இருக்கக்கூடிய மற்ற தேசத்து ஜனங்கள் பாபிலோனுடைய அழிவை பார்த்து தூரத்தில் நின்று, ஐயையோ, சல்லாவும் இரத்தாம்பரமும் சிவப்பாடையும் தரித்து பொன்னினாலும் இரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்கரிக்கப்பட்டிருந்த மகா நகரமே, ஒரு நாளிகையிலே இவ்வளவு ஐஸ்வர்யமும் அழிந்து போயிட்டே என்று சொல்லி துக்கிப்பார்கள். 18ஆம் வசனத்தில் அவள் வேகிறதினால் உண்டான புகையை பார்த்து இந்த மகா நகரத்திற்கு ஒப்பான நகரம் உண்டோ என்று சத்தமிட்டு தங்கள் தலைகளின் மேல புழுதியை போட்டுக்கொண்டு, ஐயையோ மகா நகரமே, சமுத்திரத்திலே கப்பல்களை உடைய அனைவரும் இவளுடைய உச்சிதமான சம்பூரணத்தினால் ஐஸ்வர்யவான்களாய் இருந்தார்களே, ஒரு நாளிகையிலே இவள் பாழாக்கப்பட்டு போனாலே என்று அழுது துக்கித்து ஓலமிடுவார்கள். இது இனி நடக்கக்கூடிய காரியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகையிலே பாபிலோன் திரும்ப உபத்திரவ காலத்திலே, மகாபத்திரவ காலத்திலே கட்டப்பட்டு அது மிகுதியாக அழிக்கப்படும் என்று சொல்லி, ஆனால் பரலோகத்தில் அந்த பாபிலோன் அழிக்கப்படும் பொழுது மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். ஏன்னு சொன்னால் அவர்களுடைய பாவம் என்ன, அவர்கள் குடிப்பதும் வெறிப்பதும் வயிறார சாப்பிடுவதும், பெல்தாத்சாரே அதை தான் செய்கிறாரு, குடிக்கிறது, வயிறார சாப்பிடுகிறது, பெருந்திண்டிக்காரர்களாக இருக்கிறது, விக்கிரகங்களினால நிறைந்த தேசமாக மாற்றுகிறது, விக்கிரகங்களுக்கு குறைவில்லாத தேசமாக எப்படி எகிப்து இருந்ததோ அதே போல மாற்றுகிற காரியங்கள் இருந்தபடியினாலே இப்படிப்பட்ட பாபிலோன் அழியும் பொழுது வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், பரலோகமே, பரிசுத்தவான்களாகிய அப்போஸ்தலர்களே, தீர்க்கதரிசிகளே, அவளை குறித்து களி கூறுங்கள், உங்கள் நிமித்தம் தேவன் அவளை நியாயம் தீர்த்தாரே என்று தூதன் சொன்னான். இந்த இரு பாபிலோன்களினுடைய அழிவின் பின்னும் இஸ்ரவேலர்கள் தேவனை தொழுது கொள்ள ஆரம்பித்து விடுவார்கள். சிறையிருப்பாய் அடையாளமாக சொல்லப்படுகிற இந்த பாபிலோன் அழிக்கப்படும் போதுதான் அவருடைய ஜனங்கள் அவரை தேடி வருகிறார்கள். முதல் பாபிலோன் அழிக்கப்பட்ட பொழுது அங்கே எருசலேமின் மகிமை திரும்ப வந்தது. திரும்பி ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு மறுவாழ்வை, அவர் ஒரு மறு சீரமைப்பை தந்ததை நாம் பார்க்கிறோம். 2வது பாபிலோன் விழுந்த பொழுது 1000 வருட அரசாட்சி இங்கே தொடங்கிச்சு. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் ஆண்டவரை பார்த்து சொல்லுவாங்க, ஆண்டவரே, உம்முடைய கோபம் எங்களை விட்டு மாறிடுச்சு அப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவரை நேசித்து அவருடைய
ஆட்சியின் கொடையின் கீழே அத்தனை சந்தோஷமாக மகிழ்ந்து வாழுவார்கள் என்று சொல்லி இங்கே வேதம் தன்னுடைய ஜனங்களை குறித்து சிறையிருப்பிலிருந்து அவர்கள் மீளும் பொழுது, பாபிலோன் அழிக்கப்படும் பொழுது, பாபிலோன் வீழ்ந்தது வீழ்ந்தது என்று சொல்லும் பொழுது இவர்களுடைய வாழ்க்கை கட்டப்படும் என்பதை ஏசாயா குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். தூமாவின் பாரம் நேற்றைய தினத்தில் நம்ம பார்த்தோம். விடியற்காலம் வருது, அதுக்கப்புறம் ராக்காலம் தான், அதுக்கப்புறம் பகல் தான் இருக்கணும். ஆனால் இதுலேயும் மாறுபட்ட கடல் வனாந்தரம் என்று சொல்லுகிறது போல மாறுபட்ட கருத்தை சொல்றாரு. விடியற்காலம் வருது, ராக்காலமும் வருது. என்றென்றைக்குமே வாக்குத்தத்தம் ஏங்குகிறோமே. நமக்கு வேதம் சொல்லுகிற காரியம், ஆண்டவரை நெருங்கி வாழ்கிற ஜனங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நீதிமானின் பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம்தான். அவருடைய பிள்ளைகளுக்கு வெளிச்சம் இருந்துகிட்டே இருக்கும். கர்த்தர் அவர்கள் மேலே உதிப்பார். யோபு சொன்னது போல சர்வ வல்லவருடைய அவருடைய ரகசிய செயல் என் கூடாரத்தில் இருந்தது, அவர் அருளின வெளிச்சத்தில் நான் இருளை கடந்து போனேன்னு சொல்லி ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளையும் சொல்ல முடியும். ஆனால் ஆண்டவரை நேசிக்காத ஜனங்கள் மேலே இருளுக்கு மேலே இருள், இருளுக்கு மேலே இருள். அதாவது விடியற்காலமும் வருகிறது, ராக்காலமும் வருகிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விடியற்காலம், ஆண்டவரை நேசிக்காதவர்களுக்கு அது ராக்காலமாக வருகிற நாட்கள் இருக்கிறது என்பதை வேதம் உணர்த்தி கொண்டே இருக்கிறது. கடைசியாக அராபியாவின் பாரம் என்று பார்க்கிறோம். இந்த அராபியாவின் பாரம் என்பது இங்கே அவர் சொல்லப்படுகிற காரியங்கள், திதானியராகிய பயண கூட்டங்களே, நீங்கள் அராபியாவின் காடுகளில் ராத்தங்குவீர்கள். திதானியர் என்பது ஆபிரகாமுக்கு கேத்தூரால் என்று சொல்லக்கூடிய ஒரு மறுமனையாட்டி இருந்தாலே அவள் வழியாக இவர்கள் அந்த கேதானின் வம்சத்தினர் அவர்கள் பிறந்தார்கள். தேமா தேசத்தில் இஸ்மவேலின் மகனான தேமாவினுடைய வழி வந்தவர்களாக இருக்கிறார்கள். கேதாரும் இஸ்மவேலின் வழியாக வந்த இன்னொரு ஜனங்கள். இவர்களும் தன்னுடைய சொந்தமாய் இருந்த யாக்கோபின் வம்சத்தினரை அவர்கள் அத்தனையாக நேசிக்காதபடி எதிரிகளாகவே அவர்கள் வாழ்ந்து வந்தபடியினால அவர்களுக்கும் அழிவு கொடுக்கப்படுகிறது என்று சொல்லி ஏசாயா முன்னறிவிக்கிறதை பார்க்கிறோம். யார் யாரெல்லாம் இடரலை போடுவித்தார்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் அழிவை கட்டாயம் கொடுப்பார். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான். நீங்கள் ஆண்டவருடைய பாதத்தை இறுக பிடித்து கொண்டீர்கள் என்று சொன்னார். இந்த வருஷத்திலேயா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இழந்து போன அந்த வாழ்க்கையை எப்படி பாபிலோன் விழுந்த பொழுது தன்னுடைய ஜனங்களுக்கு மறுவாழ்வு தந்தாரோ அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் தர முடியும். அதே போல நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் இருக்கும், பிரகாசம் இருக்கும். நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற ஒரு சூரிய பிரகாசத்தை போல இருக்கும். இடைஞ்சலாய் வருகிற எல்லா பிரச்சனைகளையும் ஆண்டவர் கொந்தளிக்கிற அலைகளையும் காற்றையும் அதட்டி நம்மை வாழ வைக்க முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை இந்த நாளிலே தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும்.